எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும், அது நீட் எக்ஸாமா இருந்தாலும், ஜேஇ எக்ஸாமா இருந்தாலும், நான் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லா மாணவருமே அட்டெண்ட் பண்றோம். இன்னைக்கு ஒரு போட்டித் தேர்வுகள் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. இன்னமும் வந்து எதிர்காலத்துல எல்லாமே வந்து படிப்பு அப்படின்னா ஒரு போட்டித் தேர்வ வச்சு, அதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சு தான் வந்து நடக்கப் போகுது. ஸோ இன் ஃபியூச்சர்ல அப்படிதான் வரப்போகுது. அப்படின்றபோது, நீங்க எந்த சப்ஜெக்ட்ட படிக்கிறோ, அந்த சப்ஜெக்ட்ல ஆழமா படிச்சு நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கணும். 2வது நீங்க எழுதுற அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து சிறந்ததா மதிப்பெண் எடுத்து வெளிய வந்தா தான், நீங்க நெனைக்கிற இடத்துக்கு போய் உங்களால சேர்ந்து படிக்க முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில, மிக முக்கியமான ஒரே ஒரு டூல் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்பிக்கை. ஸோ இந்த நம்பிக்கை அப்படின்ற ஒரே ஒரு டூல், இந்த டூல மட்டும் உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்த டூல வந்து யுட்டிலைஸ் பண்ணணும். எப்படி அப்படின்னா, உங்களுக்கு நீங்களே வந்து "இத நல்லா படிச்சிற முடியும். இது நம்மளால முடியும்னு" சொல்ற அந்த எண்ணத்த நீங்க வளர்த்துக்கிட்டா மட்டும் தான் நம்பிக்கை அதிகமாகும். அந்த நம்பிக்கை நாளுக்கு நாள் உங்களுக்கு உங்கள நீங்களே நம்பல அப்படின்னு சொன்னா, வேற யாரும் நம்ப மாட்டாங்க. அப்ப அந்த நம்பிக்கைய வந்து ஆணித்தரமா உங்க மனசுல வச்சுட்டு, முழு முயற்சியா, முழு ஈடுபாடோட அந்த படிப்பா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, எக்ஸாமா இருந்தாலும் சரி, ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமா வெற்றி உங்கள விட்டு வெளிய போகாது. இது வந்து அனுபவத்துல சொல்ற விஷயம். ரைட்டுங்களா? இத ஜஸ்ட் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் நான் வந்து உங்களுக்கு சொல்லல. பட் இது அனுபவபூர்வமான அனுபவிச்ச உண்மைகள் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதனால நம்பிக்கை, விடாமுயற்சி இது 2மே இருந்ததுன்னு சொன்னா, விஸ்வரூப வெற்றி அப்படின்றது நிச்சயமா உங்கள தேடி வரும். தேங்க் யூ.